நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர் திருத்தந்தையா இருந்த காலகட்டத்தில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தார். அந்த அதிரடி நடவடிக்கைகளால பல மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு. இந்த ஒரு மாற்றங்கள் எல்லாமே பல நூறு ஆண்டுகளா செய்யணும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாற்றங்கள். மேலும் இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்றபடி அவர் நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு போனார். இது பல திருத்தந்தைகளை விட அவர் குறுகிய காலகட்டத்திலேயே இதை சாதிச்சு காமிச்சாரு. அது மாதிரி நம்ம திருத்தந்தை செஞ்ச 7 தரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோட பெருபிரிட்டும் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் சம்பவம் என்னன்னா, நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கக்கூடிய கவர்னிங் பாடி, அதாவது ரோமன் கியூரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கவர்னிங் பாடி, அதாவது அரசாங்கம். நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து ஒரு சர்ச்சாக இருந்தாலும் உலகம் முழுக்க ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 60 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ரோமன் கியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கும். இந்த ஒரு கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கிறதுனால உலகம் முழுக்க கத்தோலிக்க திருச்சபை இருக்கு. எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பல நாடுகளில் முக்கியமான பொறுப்புகள்லையுமே அங்கே இருக்கக்கூடிய ஆயர்களும் குருக்களும் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை கொண்ட ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் கவர்னன்ஸ் அப்படின்றது காலப்போக்கில் முதல்ல அது நம்மளுடைய இறைவார்த்தை பணிக்காக ஸ்டார்ட் பண்ணாலும் காலப்போக்கில் அந்த ஒரு கவர்னிங் பாடி அப்படின்றது ரொம்பவே வந்து பியூரோக்ராட்டிக், அதாவது அரசாங்கத்துக்கு ஏற்றபடி நிறைய விஷயங்கள் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுமோ எப்படி முடிவு எடுக்குமோ அந்த மாதிரி மாறி இருந்தது. அதை உடைச்சு முதல்ல நம்ம நற்செய்தி பணியை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை முதன்மைப்படுத்தினார். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை டிகாஸ்ட்ரி ஆஃப் இவாஞ்சலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்செய்தி பணியை கொண்டு செல்வதற்கான ஒரு துறை. அதனால அவர் இயேசு கிறிஸ்து ரொம்பவே அழகா சொல்லுவார், உங்களுள் தலைவனாக இருக்க விரும்பக்கூடியவன் தொண்டனாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ நம்ம எளிமையான வழிமுறையை பின்பற்றுவது தான் ஒரு சிறந்த வழி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்ததும் அதுதான். ஆனால் ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சர்ச்சாக இருக்கு. அப்போ அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஒரு பவர் ஸ்ட்ரக்சராக இருக்காங்க. இதில் நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸும் வர ஆரம்பிக்குது. இதெல்லாத்தையும் பார்த்து தான் நமது பாசமிகு திருத்தந்தை அவர்கள் ஓகே இதை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு நற்செய்தி பணியை முதன்மைப்படுத்தினாதான் எதிர்காலம் வரக்கூடிய ரோமன் கேத்தலிக் சர்ச்சினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. மேலும் இதை ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஒரு தூண்டுதலால் செஞ்சதாக கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு திருத்தந்தையா தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படின்றது வந்து சாதாரண காரியம் கிடையாது. நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் வழி நடத்தி திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு உதவுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருத்தந்தை, தேர்வு செய்யப்படக்கூடிய திருத்தந்தை என்பவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே கத்தோலிக்க திருச்சபையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஒரு திருத்தந்தை நினைச்சார் அப்படின்னா ஒட்டுமொத்த சர்ச்சையுமே தவறான வழியில கொண்டு போயிட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் சரியான பாதையில அவங்களை கொண்டு போயிட்டு அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். நம்ம போப் பிரான்சிஸ் இருந்தப்போ நிறைய மறுகட்டமைப்புகள் நடந்து நிறைய புதிய முயற்சிகளை எடுத்து சர்ச்சை ஒரு ரிஃபார்ம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கே அவர் கொண்டு போனார். 2வது தரமான சம்பவம் என்னன்னா, நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் தலைமை பொறுப்புகள் நிறைய இருக்கு. இந்த தலைமை பொறுப்புகள் எல்லாமே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பொறுப்புகள், அதிகமான அனுபவமும் ஆற்றலும் தேவைப்படக்கூடிய இடம். இதுல கர்தினால்களும் பிஷப்புகளும் பாதிரியார்களும் தான் அதிகமா இருந்தாங்க. அப்போ பொது நிலையினருக்கு இதுல வாய்ப்பு வழங்கப்படாம இருந்தது. இதை மாற்றி பொது நிலையினரும் தகுதி உள்ள பொது நிலையினரும் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள வந்து உங்களோட பணிகளை நீங்க செய்யலாம், அதுவும் தலைமை அதிகாரிகளாக நீங்கள் பணியாற்றலாம் அப்படின்னு அவர்களுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்தார். நீங்க ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் நிர்வாக ரீதியாக பணி செய்யணும்னா நீங்க ஒரு பாதிரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, இல்லை கன்னியாஸ்திரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நீங்க கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு எடுத்திருந்தாலே போதுமானது. அதோட சேர்த்து உங்களுக்கு உண்மையான தகுதி இருந்தது அப்படின்னா நீங்க அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவுகளை திறந்து விட்டார். அதனுடைய ஒரு வெளிப்பாடா நிறைய முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய முக்கியமான டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா கூட நிறைய பொது நிலையினர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஏன்னா பொது நிலையினருடைய பங்கு என்பது நம்ம கேத்தலிக் சர்ச்சில் ரொம்பவே அதிகங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கேத்தலிக் சர்ச்சில் வந்து பொது நிலையினருடைய பங்கு பெருசாக கிடையாது, பாதிரியார்களும் கன்னியாஸ்திரிகளும் அதிகமான பணி செய்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக பணி செய்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அவங்களோட பணி நிறையவே இருக்குது.
அதுக்கு ஈக்குவலாகவே நிறைய இடங்கள்ல பொது நிலையினருடைய பங்கும் அவர்களுடைய பணியும் இருந்துகிட்டு இருக்கு. அவர்களுடைய ஒரு முக்கியமான பணியின் காரணமாக தான் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் நற்செய்தி பணி விடுபடாமல் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது. ஏன்னா ஒரு வீட்டிலையுமே ஒரு பொது நிலையினர் நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு உறுதியாக அதை கொண்டு போக முடியும். இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பொது நிலையினர் இருப்பாங்க இல்லையா, ஒரு கணக்கெடுப்புல இவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, ஃபுல் டைம் மிஷனரிஸா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 6 to 7 லட்சம் பொது நிலையினர் ஃபுல் டைமா மிஷனரி ஒர்க் மட்டுமே பண்றாங்க நம்ம கேத்தலிக் சர்ச்சில். அவங்க சர்ச் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சர்ச்லேருந்து வெளியில் போயிட்டு பொது மக்களை சந்தித்து மக்கள் கூட இணைஞ்சு பணி செய்கிறதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு மிஷனரி பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர்கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் இருக்கும், நம்ம கண்ணுக்கு இது தெரியாது. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ரெக்கார்ட்ஸ் படி நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா என்னன்னா ஒரு 7 லட்சம், 6லேருந்து ஒரு 7 லட்சம் நபர்கள் இருப்பார்கள் என்று கூறலாம். 3வது தரமான சம்பவம், நிறைய ஊழல் நடந்திருந்தது. இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்து ஊழல் நடக்காதபடி என்ன மாதிரி முயற்சிகளை எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்தார். அதில் முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னன்னா, ஃபினான்ஷியலி நிறைய விஷயங்கள் ஸ்கேம்ஸ் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோ இல்லை சந்தேகம் இருக்கோ அங்கே வெளியிலிருந்து ஆடிட்டர்ஸையும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆடிட் பண்ணி அதை தணிக்கை பண்ணி அதை அறிக்கையாக பார்த்து அங்கே ஸ்கேம் நடந்தது, அங்கே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தார். அப்படி இல்லை எதுவும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் இதுக்கு அப்புறமா வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக அதை ஒட்டி என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணார். எதனால் அப்படின்னா, திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு முன்னாடி அவர் ரோமில் வந்து தான் இருந்தார். நிறைய விஷயங்கள் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் இருந்த காலகட்டத்திலேயே நிறைய ஊழல் நடந்ததா நிறைய ஒரு வீடியோஸும் சரி, டாக்குமெண்ட்ரியும் சரி, நியூஸும் சரி நிறைய உலக நாடுகளுடைய பத்திரிகைகளில் வர ஆரம்பிக்கும். பட் அது ஒரு பெரிய ஒரு காரியமாக போகாது. ஏன்னா இது மதம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால, ரோமன் கேத்தலிக் சர்ச் அது ஒரு சர்ச்சாக இருக்கிறதுனால சர்ச்சை யாரும் பெருசாக டச் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இவர் உள்ள ஒரு போப்பாண்டவராக வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கோ அந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து அதை நெறிப்படுத்தி மறுபடியும் சீரமைச்சு கொண்டு போனோம். அது மக்களினுடைய பணம், அது வந்து இறைவனுக்காக மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள், அது மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கோ அதை வெளிக்கொண்டு வந்து அதை நெறிப்படுத்தி மறுபடியும் அதுக்கு ஒரு புது பொலிவை கொடுத்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட இது செயல்பட வேண்டும் என்றதற்காக அவர் நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். 4வது தரமான சம்பவம், பெண்களுக்கு வேட்டிக்கன் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் அதிகாரம் மிக்க நிறைய பதவிகள் இருக்கும் இல்லையா, அதில் முன்னுரிமை கொடுத்து அவர்களை அமர்த்தியது. இதை செஞ்சப்போ நிறைய எதிர்ப்புகள் வரதா செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக உள்ள இன்டர்னலாக பயங்கரமான ஒரு ப்ரெஷர் நம்ம போப்பாண்டவருக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச்சினுடைய முக்கியமான துறைகள், முக்கியமான அதிகாரமிக்க துறைகளில் பெண்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார். ஏன்னா பெண்களும் தலைமைத்துவத்திற்கு உகந்தவர்கள், அவர்களாலும் அதை கொண்டு போக முடியும். ஆனால் இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் ஒரு போப்பாண்டவராகவோ ஒரு பிஷப்பாவோ ஒரு பாதிரியாராவோ ஒரு பெண்ணால் ஆக முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் குருத்துவத்தை உருவாக்கிய போது அவர் தேர்ந்தெடுத்தது ஆண்களை தான். அதனால தான் இன்று வரை குருக்களாக ஆண்கள் இருக்கின்றார்கள். மாஸ் நிறைவேற்றணும், திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது ஒரு குருவாக திருநிலைப்பட்ட ஒரு ஆணால் மட்டும்தான் அது முடியும். அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கியதால அந்த அத்தாரிட்டியை உடைக்கிறதுக்கு இந்த போப்புக்கோ எந்த ஒரு பிஷப்புக்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் கொண்டவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால தான் அந்த ஒரு இடத்துல செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. பட் மற்ற எல்லா லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்லையுமே எந்த அளவிற்கு பெண்களுக்கான வாய்ப்பை தர முடியுமோ அங்கெல்லாம் தந்தது. அதுவும் டிசிஷன் எடுக்கக்கூடிய, முடிவுகள் எடுக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் இருக்கு. இப்போ போப்பாண்டவர் போறார் அப்படின்னா வெளியுறவுத்துறை ரொம்பவே முக்கியம். அப்போ வெளியுறவுத்துறையிலையும் பல பெண்கள் உள்ள இருந்தாங்க. இது மாதிரி முக்கியமான நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல பெண்களுடைய தலைமைத்துவம் ஏற்று அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வழிநடத்தப்பட்டது. இதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தவர் நமது பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். 5வது தரமான சம்பவம் என்னன்னா, சைனாவோட நிறைய ஒப்பந்தம் போட்டு அங்கே பிஷப்புகளுடைய நியமனத்துக்கு உதவி செஞ்சது. மேலும் முதல் திருத்தந்தை, மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்ற முதல் திருத்தந்தை என்று நம்ம போப் பிரான்சிஸை சொல்லலாம். அங்கே போயும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாரு. பாலஸ்தீன பிரச்சனையிலும் பாலஸ்தீனுக்கு உறுதுணையாக நின்றார். எங்கெல்லாம் அகதிகள் பிரச்சனை வருதோ அங்கே அகதிகளுடைய குரலாக
நசுக்கப்பட்டவர்களுடைய குரலாக அவர் இருந்தார். ஏன்னா போப்பாண்டவர் ஒரு ஒரு மதிப்புமிக்க ஒரு தலைவராக இருக்கின்றார். அவருடைய வார்த்தையும் அவருடைய சொல்லும் இங்க பல பேருடைய மனங்களை மாற்றுவதற்கான வல்லமை கொண்டது. அப்போ கண்டிப்பா அரசாங்கங்களும் கவர்மெண்ட்ஸும் அவருடைய வார்த்தைக்கு அவங்க வார்த்தையை முழுமையாக கடைபிடிக்கல அப்படின்னா கூட அவர் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது குளோபலாக ஒரு அட்டென்ஷன் வந்து அதுக்கு கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் தாண்டி அவரை மதிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கார். ஸோ அதனால் வந்து அவர் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக உலக லெவலில் ட்ரெண்டிங் ஆகிடும், எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும். ஸோ எங்கெங்கெல்லாம் நசுக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குரலாக இருந்து குரல் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் குரல் கொடுத்தது. ஏன்னா சைனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பிஷப்புகள் நியமனம் என்பது கொஞ்சம் சவாலாக இருந்தது. அப்போது அவங்க கிட்ட ஒரு நெகோசியேஷன், நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி அதை சாதித்து காண்பித்தார். பிறகு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடுகளோட நிறைய ஒப்பந்தம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நலனுக்காகவும் நிறைய ஒப்பந்தங்கள் அங்கே போடப்பட்டிருக்கு. பாலஸ்தீன் பிரச்சனைகளை பாலஸ்தீனுக்கு உறுதுணையாக நின்றது. அகதிகள் எங்கெங்கெல்லாம் வராங்களோ அகதிகளுக்கான முகாம்களை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கான அடைக்கலத்தை நம்ம தரணும் அப்படின்றத வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார். எங்கே வந்து பிரச்சனை நடந்தாலும் சரி முதல் நாளாக அவருடைய குரல் இருக்கும். அவர் இறுதியில் வந்து இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட உக்ரைன் ரஷ்யா வார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இன்னும் அது நிற்காமல் இருக்குது, அதை பற்றி சொல்லியிருந்தார். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை பற்றியும் சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த காசா பகுதியில் அவ்வளவு கொடூரமான தாக்குதலால் அவ்வளவு குழந்தைகள், அவ்வளவு பெண்கள், முதியவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே அந்த நாடே சமைஞ்சு கிடக்கு. ஸோ அங்கே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிச்சுக்கிறேன், அங்கே சீக்கிரம் அமைதி வரணும், எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். உலகத்தினுடைய அமைதியின் தூதுவனாக நம்ம திருத்தந்தை இருந்தார். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா சுடான் நாட்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய காலில் விழுந்து முத்தமிட்டு போர் நிறுத்தத்திற்காக வேண்டுகோள் விடுத்தார். இப்படி உலகத்தின் அமைதிக்காக எவ்வளவு காரியங்களை பண்ண முடியுமோ, நிர்வாக ரீதியிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி எவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமோ அவ்வளவு பாசிபிளான விஷயங்கள் அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அவர் செய்தார். 6வது தரமான சம்பவம் என்னன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நம்ம ஈடு கொடுத்து வளரணும், ஆனால் அது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல அவரால் எவ்வளவு பேசி நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ண முடியுமோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. மேலும் 2015 அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம உலகம் கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருக்குது, காலநிலை மாற்றம் என்பது ரொம்பவே முக்கியமான பிரச்சனையாக இருக்குது, அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க வேண்டும், அதை ஒட்டி எவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ எவ்வளவு முயற்சிகள் எடுக்க முடியுமோ கேத்தலிக் சர்ச் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேத்தலிக்ஸுக்குமே இந்த ஒரு உலகத்தில் அவர் அழைப்பு விடுத்தார். கேத்தலிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக தலைவர்கள், நிறுவனங்கள் அனைவருக்குமே அழைப்பு விடுத்தார். அவருடைய ஒரு ப்ரெஷரால் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். மேற்கத்திய நாடுகள் நிறைய இடங்கள்ல நாங்கள் சஸ்டைனபிலிட்டி நோக்கி மூவ் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்தாங்க. இதனால் கார்பன் எமிஷன், தேவையில்லாத பொல்யூஷன் வந்து நம்ம கம்மி பண்ணி பொல்யூஷனே இல்லாத வகையில் நம்ம செயல்படலாம் அப்படின்றத ஒட்டி நிறைய தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. மேலும் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கு, முக்கியமாக ஏஐ வளர்ச்சி இப்போ அபரிவிதமாக இருந்துகிட்டு இருக்கு. இது மனித குலத்திற்கு ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது. அதனால ஏஐ வளர்ச்சி என்பது அவசியம்தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல, வளர்ச்சிக்கு நம்ம எப்பவுமே எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் இது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும், அதில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். மேலும் ஏஐ ஒரு மிஸ்டேக் பண்ணுது, இல்லை ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டியை உறுதிப்படுத்தணும். மேலும் ஏஐனுடைய வளர்ச்சி மனிதனை என்றைக்குமே அது பாதிக்கக்கூடாது, மனிதனை தாண்டி அது செயல்படக்கூடாது. ஸோ அதை நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்றத வலியுறுத்தி அதை ஒட்டி பல நாடுகளுக்கு முக்கியமாக பெரு நிறுவனங்கள், இந்த ஏஐக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பல பெரு நிறுவனங்கள் வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இணைஞ்சு பணி செஞ்சு நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வந்ததுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரோம் கால் ஃபார் ஏஐ எத்திக்ஸ் 2020 இதை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. 2020 இந்த முன்னெடுப்பு நடக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத குரூப்மார்களையும் கூப்பிட்டு அவர்களோட மீட்டிங் போட்டு நம்ம இன்னைக்கு அடுத்த கட்டம் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு, மனிதகுல மேம்பாட்டிற்கு ஏஐ உதவியாக இருக்க போகுது. ஆனால் நாளைக்கு இது
மனிதர்களுக்கு பிரச்சனையாக வந்துடக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி இது நிறைய முன்னெடுப்புகள் எடுக்க போகிறோம், உங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உலக லெவலில் ஒரு ஆதரவை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் முன்னணி நிறுவனங்களாக மைக்ரோசாஃப்ட், IBM, சிஸ்கோ இது போன்ற பல நிறுவனங்கள் நம்ம இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நாங்கள் இதை உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த AI எத்திக்ஸ்க்காகவும் AI கவர்னன்ஸ்க்காகவும் பல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. 7வது தரமான சம்பவம், எனக்கு மாளிகைகள் வேண்டாம், எளிமையான வாழ்க்கை போதும் அப்படின்னு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ஏன்னா நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போப் ஆண்டவர்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தில் ஒரு மாளிகையில் இல்லை. அவர் அங்கே ரோமாபுரியில் இருக்கக்கூடிய வேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அங்கே தான் தங்கியிருந்தார். அவருடைய ரூம் நம்பர் கூட 201. அந்த ரூம்ஸ் கூட இப்போது நிறைய இடத்துல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அவருடைய ரூம் இதுதானா அப்படின்னு. எனிவேஸ், இப்போது அவர் நினச்சிருந்தா ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுக்க முடியும், யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. வழக்கமாக திருத்தந்தையர்கள் அந்த மாளிகையில் இருப்பாங்க, அங்கே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு அங்கே எல்லா வசதிகளும் இருக்கும், அவங்க அங்கே இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு எக்ஸாம்பிள் அவர் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அவர் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்குமே நிறைய எதிர்ப்புகள் வந்தது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல, என்ன செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முதலி தள்ளிட்டு எளிமையான வாழ்க்கையை ஒரு நார்மல் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு நார்மல் ரூமில் தான் அவர் திருத்தந்தையாக இறக்கும் வரையில் அவர் அங்கே தான் தங்கியிருந்தார். அவர் நினச்சிருந்தா அவர் விரல் இப்படி ஒரு சுரக்க போட்டிருந்தா போதும், எல்லாமே அவரோட காலையில் வந்து குவிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுதும் அவர் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதுதான் விரும்புகின்றார், அதுதான் அவரும் வாழ்ந்தார். அவரும் ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். அவர் நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும், அவர் நினச்சிருந்தா எங்கே வேணால் பிறந்திருக்க முடியும், ஒரு ஆடம்பர ஒரு ராஜவம்சத்தில் கூட பிறந்திருக்க முடியும். ஆனால் அதை உதறி தள்ளிவிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை ஒரு எளிமையான குடும்பத்தில் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கின்றார். அதனுடைய ஒரு எக்ஸாம்பிளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஒரு 7 தரமான சம்பவங்களும் நம்ம கேத்தலிக் சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான தரமான சம்பவம் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம், மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.